வணக்கம் மக்களே. 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் வெல்வார்கள் என்பதைத்தான் பார்க்க போகிறோம். எந்த அணி வெல்லும்? அதாவது தமிழ்நாட்டில் 4 முனை போட்டியாக நடைபெற்ற தேர்தலில் விஜய் ஒரு அணியாகவும், சீமான் ஒரு அணியாகவும், ஏடிஎம்கே ஒரு அணியாகவும், எம்கே ஸ்டாலின் தலைமையில் ஒரு அணியாகவும் தேர்தலை சந்தித்தார்கள். 2026 சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23 அன்று நடந்து முடிந்தது. மே 4 அன்று வாக்குப்பதிவுகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை டிஎம்கே அணி மிகவும் வலுவான அணியாக தேர்தலை சந்தித்தது. வலுவான ஒரு கூட்டணி அமைத்தது. இந்த ஒரு கூட்டணி மாறி எந்த அணியும் அமைக்கவில்லை. டிஎம்கே கூட்டணியில் காங்கிரஸ், விசிக, தேமுதிக, 2 கம்யூனிஸ்டுகள், வைகோ, கமலஹாசன், கருணாஸ், செல்வகுமார், முஸ்லீம் லீக் கட்சிகள், இப்படி அனைத்து கட்சிகளும் இணைந்து தேர்தலை சந்தித்தது. கொங்கு ஈஸ்வரனும் டிஎம்கேயிலே இணைந்திருந்தார். இதில் என்ன பியூட்டி என்றால், ஓபிஎஸ் ஐயா அவர்களும் டிஎம்கேயில் இணைஞ்சிட்டார். இப்படி ஒரு வலுவான கூட்டணியை எந்த அணியும் இருக்கவில்லை. வலுவான கூட்டணி பலத்துடன் டிஎம்கே தேர்தலை சந்தித்திருக்கிறது. ஆகையால் கேப்டன் விஜயகாந்த் அணியும் டிஎம்கேயில் ரீசண்டாக இணைந்தது. விஜயகாந்த் இறப்பின் அலை டிஎம்கே அணிக்கு வெகு மேட்சுவாக அமையும். இதனால் டிஎம்கே அணி அதிகப்படியான சீட்டுகளை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டிஎம்கே அணி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் அநேக இடங்களை பிடித்து கிட்டத்தட்ட 180 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டிஎம்கே அணியில் கிட்டத்தட்ட 180 சீட்டுகளை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது விஜயகாந்த் அணியும் இதில் இணைந்தது. டிஎம்கே மிக வலுவான கூட்டணி பலத்துடன் தேர்தலை சந்தித்திருக்கிறது. ஏடிஎம்கே அப்படி கூட்டணி பலம் இருந்தாலும் அது மிக வலுவானதாக கருதப்பட இயலாது. டிஎம்கேயே வலுவான அணியாக இருக்கிறது. டிவிகே விஜய் தனி பலத்துடனே தேர்தலை சந்தித்தார். இதில் மண்டல வாரியாக பார்க்கலாம். தென் மண்டலத்தில் கிட்டத்தட்ட 58 சீட்டு. இதில் டிஎம்கே கிட்டத்தட்ட 48 சீட்டுகளை வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏடிஎம்கே ஒரு 10 சீட்டு வெல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தென் மண்டலத்தில் கூட்டணி பலம் மிக வெகுவாக டிஎம்கேக்கு சப்போர்ட்டாக அமையும். டெல்டா மண்டலத்தில் கிட்டத்தட்ட 41 சீட்டுகள் இருக்கிறது. இவற்றில் டிஎம்கே 35 சீட்டுகளை பெற்று வெற்றியை பெறும். ஏடிஎம்கே ஒரு 10 சீட்டு பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அணியிலும் கூட்டணி பலம் வெகுவாக சப்போர்ட்டாக அமையும். சென்னை மண்டலத்தில் 37 சீட்டுகள் இருக்கிறது. இவற்றில் 35 சீட்டுகளை டிஎம்கே அணி பெறும். டிவிகே 1 பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பெரம்பலூர் மற்றும் வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விஜய். ஏடிஎம்கே ஒரே ஒரு சீட்டு வெற்றி பெறும். அது திருவிக நகரில் ஆம்ஸ்டாங் அண்ணன் மனைவி வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு மண்டலத்தில் கிட்டத்தட்ட 46 சீட்டு. இவற்றில் 36 சீட்டுகளை டிஎம்கே அள்ளும். ஏடிஎம்கே 10 சீட்டுகளை வெல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கொங்கு மண்டலத்தில் கிட்டத்தட்ட 52 சீட்டு. இவற்றில் டிஎம்கே ஒரு 25 சீட்டுகள் வெற்றி பெறும். ஏடிஎம்கே 27 சீட்டுகளை அள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
கொங்கு மண்டலத்தில் ஏடிஎம்கே கொஞ்சம் வலுவாக இருக்கிறது. ஆக மொத்தத்தில் டிஎம்கே 180 சீட்டுகளை பெற்று அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏடிஎம்கே 55 சீட்டுகளை வெற்றி பெறும். எதிர்க்கட்சி அணியாக ஏடிஎம்கே அமையும். டிவிகே 1 மட்டும் வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 2வது முறையாக பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவிடுங்க. டிஎம்கே மறுபடியும் ஆட்சியை பிடிக்கிறது. டிஎம்கே வலுவான அணியாக கூட்டணி பலத்துடன் ஆட்சியை பிடிக்கிறது. டிவிகேயின் வருகையால் எதிர்ப்பு ஓட்டுகள் டிஎம்கேவுக்கு சாதகமாக அமைகிறது. ஆகையால் நன்றி, வணக்கம்.